ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி டு ராமேஸ்வரம் ரோட்டில் நிற்கிறேன். அதாவது கீரனூர் தாண்டோம் நார்த்தாமலைன்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது. அது பக்கத்தில் இப்ராஹிம் ஃபார்ம்ஸ்ன்னு இருக்குது. அங்கே தான் வந்திருக்கேன். மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கிலோமீட்டர் தான் வரணும். வந்தோடனே இப்ராஹிம் ஃபார்ம்ஸ்ன்னு இருக்குது. இங்கே நிறையா பறவைகள் நிறையா இருக்குது, விலங்குகள் நிறையா இருக்குது. அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என் கூட பார்க்கலாம், நீங்கள் வாங்க. இப்போ ஃபார்ம்ஸ்குள்ளே நம்ம உள்ள என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா காங்கேயம் காலை இருக்குது. சரியான வாட்ட சட்டமான காலை இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே காங்கிரீஸ்ன்னு சொல்லி ஒரு காலை இருக்குது. காங்கிரீஸ் காலை பாருங்க. இப்போ இப்ராஹிம் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் டயத்தில் அனிமல்ஸுக்கு பூரா வந்து நம்மள மாதிரி அதுகளுக்கு வேர்க்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அந்த டயர்ட்னஸ் ஆகக்கூடாது, வேர்க்கக்கூடாதுங்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஓஸ் பைப் மாதிரி கொடுத்து அதில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கிடான் இருக்கு பாருங்க. அதுவும் பயங்கரமான ஒரு வாட்ட சட்டமான இருக்கு. அது முட்டுறதுக்கு தோதா பார்த்தீங்கன்னா அது தலையை நல்லா கனமாகவும் கொம்பு நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தான கொம்பாகவும் தெரியுது பார்க்கையில. அதே மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா புறா வகைகள் இருக்கு. பிஜிஎன் நிறையா. இது பார்த்தீங்கன்னா வந்து ஜெட்மணி அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு வகை. அதோடைய லைஃப் ஸ்பேன் போட்டிருக்கு 6 to 8 வருஷம் அதோடைய உயிர் வாழும் தன்மை. வெரைட்டிஸ் நிறையா இருக்கு பாருங்க. இது உள்ளர நாட்டுக்கோழி, நாட்டு சேவல், வாத்து, வான்கோழி எல்லாம் வச்சிருக்காங்க நிறையா. ஈமு கோழி இருக்கு. 2 பெரிய முரட்டு கோழியா இருக்கு ஈமு கோழி. இந்த ஃபார்ம்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இருக்கிற இடத்துல பூரா அதுகளுக்கு வெக்க தாக்கக்கூடாதுங்கிறக்காண்டி வாட்டர்லேயே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி உள்ள செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, நம்மளுக்கே இந்த இடத்துல நிற்கல, ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கோழி. இது சேவல் கோழி எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது, சின்ன சின்னமாக இருக்குது பாருங்க. இந்த பறவை வகைகள் பார்த்தீங்கன்னா அதாவது கோழி மாதிரியும் இருக்கு, பறவை மாதிரி இருக்கு. ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கு. கலர் நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 12 கலருக்கு மேலே இருக்கு. அதில் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பல வகையான புறாக்கள் இருக்கு. இது எல்லாமே வெளிநாட்டில் உள்ள புறாக்கள் பூரா இங்கே ஒரு காட்சி பொருளாக வச்சிருக்காங்க. சின்ன மவுண்டன் மாதிரி வச்சிருக்காங்க. அது ஏரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி இருக்கு. இந்த தொட்டியில் கலர் கலராக வண்ண மீன்கள் பூரா இருக்கு பாருங்க. ஸ்வான்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் தான் பார்த்துருக்கேன். இங்கே பிளாக் ஸ்வான் வச்சிருக்காங்க. பிளாக் ஸ்வான்னு பாருங்க. குட்டமாடு பார்த்தீங்கன்னா அதாவது மூக்கனூர் குட்டமாடுன்னு போட்டிருக்கு. ஆனால் இது முடிய லைஃப்ல குட்டமாடே பார்த்தது கிடையாது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய இடுப்பு அளவுக்கு தான் இருக்கு இந்த மாடு. நம்ம கிட்டக்கு வந்தோடனே உணவு தருவான்னு எட்டி பாக்குது. மறுபடியும் ஒண்ணு கையில ஒண்ணு இல்லைன்னா கீழே குனிஞ்சிச்சு பாருங்க. நம்மளால தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சண்டை சேவல் இது பாருங்க. நல்லா கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி கிட்டே இருக்கு இந்த சேவல். இது செர்வல் கேட்டு, அதாவது காட்டு பூனை. நல்லா சாப்பிட்டுட்டு பாருங்க, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பல வகையான ஆடுகள் வச்சிருக்காங்க. வாங்க பார்ப்போம். மக்களை இந்த ஆடை பாருங்க, ஒட்டக மாதிரியே இருக்கு பாருங்க. மேல துமிழ் தான் இல்ல, ஒட்டக மாதிரியே இருக்கு பாருங்க இந்த ஆடு. சாப்பாடு கையில வச்சிருப்போம். பாவம் ஏங்கி பாக்குது நம்மள. நம்ம பக்கத்தில் 2 ஆமை நகண்டு அப்படியே மீது அங்கிட்டு போயிருச்சு. இந்த ஆமை வந்து பார்த்தீங்கன்னா 80 to 150 வருஷம் அது ஆயில் காலம்னு சொல்கிறாங்க. நல்லா க்யூட்டாக பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. இந்த பாம்பு செக்ஷனுக்கு போகிற வந்து அண்ணன் தான் ட்ரைனரு. ஸோ பல வகையான பாம்புகள் இருக்குது. அது எப்படி கையாளுறாங்கிறது அண்ணன்டே கேட்போம். ஆனால் இது எப்படி இத்தனை வகையான பாம்பு இருக்குது, பல்லு பிடுங்கப்பட்டதா, எப்படி இதை கையாளுறீங்க? இதுங்க வந்து பல்லு பிடுங்க மாட்டோம்னா, இதுங்க வந்து நானோனமர்ஸ் தான், விஷம் இல்லாத பாம்புங்க தான் இதுங்க எல்லாமே. இதுங்களுக்கு வந்து என்னன்னா பல்லு பிடுங்கிட்டோம்னா இறந்துரும். ஏன்னா ஃபீடிங் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து இதுங்கெல்லாம் வந்து விஷத்தை இது பண்றது கிடையாது. கடிச்சிட்டு உயிரோட முழுங்கக்கூடிய வெரைட்டி. முதல்ல கடிச்சு உடம்பு எலும்பு ஃபுல்லா க்ரஷ் பண்ணி முழுசா முழுங்கக்கூடிய பாம்புங்க தான். என்ன வகையான உணவு கொடுக்குறீங்க? இதுங்களுக்கு வந்து இந்த வெரைட்டிக்கு வந்து காடை, இந்த பெல்லி பைத்தான் இருக்குல்ல, பால் பைத்தான் சொல்லுவாங்க. இது வந்து பெல்லி பைத்தான பிரீடு வந்து பெல்லி பைத்தான் சொல்லக்கூடியது.
மூவிங் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால பெல்லி பைத்தான் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஃபீலிங் சொல்ற காடை வெரைட்டி. லாஸ்ட்ல ஒரு பெட் பைத்தான் இருக்கு, நீங்க பாப்பீங்கன்னா எடுத்து காமிக்கிறேன். அந்த வெரைட்டிக்கு வந்து முயல், ஒரு முழு முயல் வந்து ஒரு வாரத்துக்கு வீக்லி ஒன்ஸ், இந்த ஞாயிற்றுக்கிழமை போட்டோம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதோட ஃபீடிங் போதும். ஓகேண்ணா. இப்போ வந்து இது வந்து நீங்க சாப்பாடு கொடுக்கையில உங்களை தாக்கி இருக்கா? அதாவது நாங்க குட்டியில வாங்கும்போது வந்து ப்ரீடிங் நம்ம ட்ரெயின் பண்ணும்போது முதல்ல இது பண்ணுவோம். இதுல இருந்து நாங்க எடுத்து ரெகுலரா ஹேண்டில் பண்றதுனால அந்த பயங்கிறது கிடையாது. இது என்னன்னா நம்ம வைப்ரேஷன் பொறுத்து தான், உடம்போட வைப்ரேஷனும் நம்ம பிடிக்கிற ஹேண்ட்லிங், கை ஓப்பன்ல தான் ஹேண்ட்லிங்கை பொறுத்து தான் பாம்புங்க வந்து நம்மள்ட்ட அட்ராக்ட் ஆகும். அழுத்தி பிடிச்சோம்னா நாங்க யாராலும் அட்டாக் பண்ணும். நீதிபடி பாம்புங்க வந்து பெட்டு தான். நம்ம வந்து நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம அதோட இதுக்கு விட்டோம்னா நம்ம எதுவுமே பண்ணாது. நம்ம பிடிச்சி அழுத்தி இது பண்றோம் அப்படின்னா மட்டும்தான் இதுங்க கடிக்கிறது எல்லாமே. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து நம்ம இப்ராஹிம் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் மாதிரி செட்டப்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஆரம்பித்து ஒரு 7 மாதம் ஆச்சா. அதாவது எப்படின்னா இந்த குற்றாலம் மாதிரி உள்ள அட்மாஸ்பியர் இங்கே பண்ணியிருக்கு, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. குற்றாலம் மாதிரி, மினி குற்றாலம் மாதிரியே அதே மாதிரி ரெசார்ட் டைப்லேயும் பண்ணியிருக்காங்க. நைட் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். மக்களே, இப்போ நம்ம இப்ராஹிம் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு 7 மாதம் ஆச்சு ஆரம்பிச்சு. இந்த நான் ரெசார்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவும் இந்த குற்றாலம் ஆரம்பிச்சு 7 மாதம் ஆச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு குற்றாலம் டைப்லேயே ஒரு அந்த செட்டப்லேயே பண்ணியிருக்காங்க. பார்க்க நேச்சுரலாக இருக்குது. அந்த தண்ணி இதுலேருந்து பாறையிலேருந்து விழுகையில் காற்று அடிக்கிறதுக்கு சார் நம்ம மேலே படையில நேச்சுரலான குற்றாலத்தில் எப்படி நின்று அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். அதே ஃபீல் ஆகிருக்கு நம்மளுக்கு. மக்களுங்களுக்கு வர்ற இடத்துல இருந்து குளிக்கிறாங்க. அதே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதையும் குளிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. பிள்ளைகளுக்கு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற இடம். இந்த ரெசார்ட்டுக்கு 24 ஹவர்ஸ்க்கு வந்து 4000 சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 3 times ஃபுட்டு ஃப்ரீ நம்மளுக்கு. இது போக வெரைட்டிஸாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன் டே தங்கி பார்க்கலாம் நம்ம. இந்த குதிரை பார்த்தீங்கன்னா போனி குதிரைன்னு சொல்லி போட்டிருக்கு, போனி ஹார்ஸ். அதாவது இது நார்த் யூரோப்லேருந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி தான் இருக்குது. ரொம்ப க்யூட், அழகாக இருக்குது பாருங்க. இந்த இப்ராஹிம் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா குதிரைகள் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. எல்லாம் நம்ம ஊர் குதிரை, வெளிநாட்டு குதிரை எல்லாமே இருக்குது பாருங்க. கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டக சவாரி இருக்குது, குதிரை சவாரி இருக்குது. அதே மாதிரி கார், சின்ன பிள்ளைங்க உள்ள கார் சவாரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல பிள்ளைங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஏரியா இருக்குது. இப்போ இந்த ஒட்டகத்துக்கும் குதிரைக்கு மாத்திரம் வந்து அதுக்கு என்ன ஃபேர் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 100 பண்ணுறாங்க. இந்த பைக்கு வந்து 200 பண்ணுறாங்க. மக்களே, இப்போ இப்ராஹிம் ஃபார்ம்ஸில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நேரில் பார்த்த மாதிரி அனுபவமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைங்களோட வந்து ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸ் இது. நம்ம கீரனூர்லேருந்து, அதாவது ராமேஸ்வரம் டு புதுக்கோட்டைக்கு போகிற நடுவில் மையத்தில் இருக்குது. நார்த்தமலை பக்கத்தில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களோட வந்தோம்னா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுற நல்ல இடம். பெரியவங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல அனிமல்ஸ், நல்ல என்டர்டைன்மெண்ட் நல்ல இடமா இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்த டைம் நல்ல சரியான வெயில் டைம். அந்த வெயில்னால எங்களுக்கு தெரியல என்ன காரணம் கேட்டால், இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அனிமல்ஸ்க்கு வெயில் தாங்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிருக்காங்க. தண்ணினால ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அது ஜில் ஜில்னு இருக்கையில நம்மளுக்குமே வந்து ஒரு கூலாக இருக்குது. எந்த ஒரு டயர்ட்னஸும் தெரியல. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக அவசியம் எல்லாமே குழந்தையோட இங்கே வாங்க, இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் வாங்க. ஒன் டே டூருக்கு சூப்பரான பிளேஸ் இது. ஸோ இந்த கார்டன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார்ஸ் ராஜ்.